சின்ன வயசுல நான் எதுக்காவது சேட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எங்க பாட்டிக்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் டயலாக் இருந்துச்சு. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள பாரு, கடவுள் நம்மள அந்த மாதிரி நிலைமையில வைக்கலன்னு நீ சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். பட் ஆனா அதுல ஒரு ஃபேக்ட் இருந்துச்சு. உண்மையாவே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரக்லிங் ஃபேஸ்ல தான் இருந்தாங்க. அதனால சரி ஏதோ பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னு விட்டுருவேன். ஒரு நாள் சைக்கிளில் விழுந்து வாரி இந்த சைடு ஃபுல்லாக சிராய்ப்பு, ரத்தத்தோட வீட்டுக்கு வரேன். பாட்டி பார்த்துட்டு இன்னொரு ஸ்டாண்டர்ட் டைலாக், தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டைலாக்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது பாட்டி, இதோட சாராம்சம் மாறல் என்னது அப்படின்னு கேட்டப்போ, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உனக்கு பெருசா ஏதோ தப்பு நடக்க இருந்துச்சு, கடவுள் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு, யூ ஷுட் பி ஆக்சுவலி கிரேட்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சின்ன வயசுல என்னோட கண்டிஷனிங் டுவர்ட்ஸ் திஸ் வேர்ட் கிரேட்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி அப்பா இதோட போச்சே அப்படின்ற டைலாக் தான். இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. எனக்கு பெருசா சேட் ஆகிறது பிடிக்காது. பக்கத்து வீட்டை பார்த்தோ எதிர் வீட்டை பார்த்தோ நம்ம நல்லா தான் இருக்கோம் போல இருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் எடுத்துட்டு போறது எனக்கு செட் ஆயிருச்சு. அதுக்கே கண்டிஷன் ஆயிட்டேன்னு கூட சொல்லலாம். ஸோ கட் டு டுடே, அமெரிக்கா வந்தாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃபை கூட்டு வந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் சேட் ஆவாங்க அப்பப்போ. ஏன்னா பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, ஷி வில் மிஸ் ஹர் பேரண்ட்ஸ். என்னடா இது நம்ம இங்கே இருக்கோம், பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு தான் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் டைலாக் சொல்லி கொடுத்துருக்காங்களே, நான் இதை உடனே போய் சால்வ் பண்ணிடலான்ட்டு, ஒரி பண்ணாதம்மா, நீ ஏன் ஒரி பண்ணுற, அட்லீஸ்ட் உனக்கு மிஸ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க. தோ அந்த பகுதி வீட்டை பாரு, அவங்களுக்கு பேரண்ட்ஸ்னு சொல்கிறது கூட யாருமே இல்லை, யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் அப்படின்னு சொன்னேன் பாருங்க. தட்ஸ் டோட்டலி இரலவெண்ட். ஐ எம் ஸ்டில் ஹர்ட்டிங் அண்ட் ஐ வில் கண்டினியூ டு மிஸ் மை பேரண்ட்ஸ். அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி பார்க்கறதுனாலையோ கேட்கறதுனாலையோ மட்டும் எனக்கு இருக்கிற இந்த ஃபீலிங் ஈஸ் அவுட் ஆக போகிறது இல்லைன்னு ஒரே கோபப்பட்டுட்டாங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, இந்த டெம்ப்ளேட் கண்டிஷன்டு ஸ்டேட்மெண்ட்டு எப்படியோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஒருத்தங்க டெப்ரெஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் பெயினோட நம்மக்கிட்ட எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைலாம் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரச்சனையோட போச்சே அப்படின்னு யூ ஷுட் பி கிரேட்ஃபுல்னு சொன்னால் அந்த கிரேட்ஃபுல்ன்ற வேர்டோட மரியாதையே போச்சே. ஸோ ஒருத்தங்க பிரச்சனைன்னு நம்மக்கிட்ட சொன்னால் இமீடியட்டாக கிரேட்ஃபுல்லாக இரு, தாட்ஃபுல்லாக இரு அப்படின்னு எல்லாம் பேசாமல், ஓ எனக்கு புரியுது, இது பிரச்சனை தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின் அப்படின்னு அதை அக்னாலேஜ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி அக்னாலேஜ் பண்ணிட்டாலே யார் நம்மக்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு, ஏ இவங்களுக்கு நம்மளை புரியுது, நம்ம பெயினை அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடச்சிருது. ஸோ ஒரு குட்டி பையன் சைக்கிளில் விழுந்து அடிப்பட்டு ஸ்க்ராட்சோட வரும்போது, டேய் நீ ஒரி பண்ணாதடா, உனக்கு வலி இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனால் உனக்கு மருந்து போட அம்மா இருக்காங்க, உனக்கு சோறு ஊட்ட பாட்டி இருக்காங்க, டக்குன்னு எல்லாம் குணமாயிடும்டா கண்ணா அப்படின்னு சொன்னால், டே ஆமால, இது பெயின் தான், பட் ஆனால் எனக்கு இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஐ எம் ஸோ பிளெஸ்டு, ஐ ஃபீல் கிரேட்ஃபுல் அப்படின்னு ஒரு நேச்சுரலாகவே ஆர்கானிக்காக அந்த கிரேட்ஃபுல் ஃபீலிங் அவனுக்கு தோணாதா? ஃபீலிங் கிரேட்ஃபுல் அப்படின்றது இட்ஸ் நாட் டேக்கிங் அவே யுவர் பெயின், இட்ஸ் நோயிங் தட் ஆர் அக்னாலஜிங் தட் இட் எக்ஸிஸ்ட். அந்த கிரேட்ஃபுல் சென்சேஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு சரியில்லாதவங்க இல்லை ஏந்திரிக்க முடியாதவங்களுக்கு ஏந்திரிக்க ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நீங்கள் ஒரு கை கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கையை பிடிச்சி அவங்க ஏந்திரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி சப்போர்ட் தான் அது. அந்த ஒரு லைன் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, they might overcome any depression or any pain. Gratefulness should be felt, should be remembered. Only then it can be practiced
அண்ட் இட் கேன் பி அப்ளைட் டு ஆல் அவர் ஃபியூச்சர் சுச்சுவேஷன்ஸ். என்ன சொல்கிறீங்க?